ரீசெண்டா பைக் டாக்ஸி வர்சஸ் ஆட்டோ டிரைவர்ஸ்னு ஒரு டிஸ்கஷன் போச்சு. அதுல நிறைய பேர் சொல்றது என்னன்னா, ஆட்டோ டிரைவர்ஸ் ரேட் கம்மியா பேசினா ஒத்து வர மாட்டாங்கன்னு. 20 ரூபாய்க்கு என்ன கூட்டு போறீங்களா? அது நான் எப்படியா உங்களோட ஆட்டோ கட்டுப்படி ஆகாது சார். 20 ரூபாய்க்கு நான் வண்டி ஓட்டணும்னா எப்படிங்க? பெரிய வண்டிங்க. 15 கூட்டு போறான் சார். பாப்போம். நீங்களுமே பார்த்திருப்பீங்க, சொன்ன ரேட்டோட 10 ரூபாய் ஜாஸ்தி தான் கொடுத்துருப்போமே தவிர என்னைக்குமே கம்மியா கொடுத்தது இல்ல. இதுக்கும் லாரி டிரைவர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? நீ எப்பவுமே லாரி டிரைவர்ஸ் பத்தி தானே பேசுவ அப்படின்னு கேட்பீங்க. ஆட்டோ டிரைவர்ஸ் எப்பவுமே சொல்ற ரேட்டோட அதிகமா தான் கோட் பண்ணுவாங்களே தவிர கம்மியா கோட் பண்ண மாட்டாங்க. அதிகமா கோட் பண்ண ரேட்டுக்கு தான் போவாங்க. இப்போ ஒரு 110 ரூபா மவுண்ட் ரோடுக்கு வருது அப்படின்னா கால் பண்ணும்போது அவரே எனக்கு 150 ரூபா அப்படின்ற டிமாண்ட் வைக்கிறாரு. எல்லாம் கம்பல்சரியா நடக்குது. இது ஒருத்தரை பொறுத்து இல்ல, எல்லா ஆட்டோ டிரைவர்ஸுமே 150 ரூபானா 150 ரூபாய்க்கு மேலதான் போவாங்களே தவிர அதோட கம்மியா போக மாட்டாங்க. இந்த ஒற்றுமை லாரி டிரைவர்ஸ்ட இருக்கா? ரீசெண்டா ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் சொன்னது என்னன்னா, சென்னை டு கொல்கத்தாக்கு மல்டி எக்ஸல் 95,000 ரூபாய்க்கு போனாதான் கட்டுப்படி ஆகும். கஸ்டமர் 93,000 ரூபாய் சொன்னாரு. நான் 95,000 ரூபாய்க்கு பேசணும்னு போகும்போது ஒரு லாரி டிரைவர் 83,000 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாராம். இப்ப 12,000 ரூபாய் கம்மி பண்ணிட்டோம்னு சொல்லி ஷிப்பர் ரொம்பவே சந்தோஷமா இருப்பாரு. அந்த லாரி டிரைவரும் நஷ்டத்துல போயிருப்பாரு. ஆனா அந்த லாரி டிரைவர் அவர் மட்டும் நஷ்டத்துல போகாம இன்னொரு லாரி டிரைவருக்கும் அதே மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திட்டாரு. இப்ப இவர் 83,000 ரூபாய்க்கு போனதுனால அடுத்து வேற ஒரு டிரைவர்கிட்ட அந்த ஷிப்பர் அவன் 83,000 ரூபாய்க்கு தானே போனான், உனக்கு போறதுல என்னன்னு சொல்லி கண்டிப்பா கேட்பாரு. இப்படியே தொடர்ந்து போச்சுன்னா அடுத்து 83,000 ரூபாய்க்கு குறைவா போய் 83,000 ரூபாய் தான் ஃபேர் ரேட்னே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. உங்களை ரேட் கூட கேட்டு சண்டை போட சொல்ல, ஆனா நீங்களே கால்குலேட் பண்ணி டீசல் செலவு, மெயின்டெனன்ஸ் செலவு, வழியில போற செலவு இது எல்லாமே சேர்த்து தான் நீங்க கரெக்டான ரேட் கொடுப்பீங்க. அதே ரேட் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்க. இப்ப 83,000 ரூபாய்க்கு போனார்ல, அந்த டிரைவருக்கு லாபம் வரல, அவர் கை காசு போட்டு தான் லோடே இறக்கிருக்காரு. இந்த ஒற்றுமை வர மாட்டேங்குதுன்னு தான் மினிமம் ஃப்ரைட் ரேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். சரி, அது வரதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் கொஞ்சம் நியாயமான ரேட்டுக்காச்சும் போலாம். நம்மளே ஒரு சிண்டிகேட் மாதிரி நம்மளுக்குள்ளே பேசி வச்சுக்கிட்டோம்னா யாருமே கம்மியான ரேட்டுக்கு போக மாட்டாங்க. இப்பவும் சொல்றேன், யாரும் ஜாஸ்தி கேட்க வேண்டாம், ஆனா கட்டுப்படி ஆகாத ரேட்டுக்கு போக வேண்டாம். நீங்க இந்த ரேட்ல ஒற்றுமை வேணும்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.